Hello friends, welcome back to Kalai Semi Kitchen. Anil Puliyodharai Semiya எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? இந்த பேக் வந்து 200 grams 32 rupees. Date of packing மற்றும் expiry date பார்த்து வாங்கிக்கணும். அனில் புளியோதரை சேமியா செய்கிறதுக்கு இந்த அனில் சேமியா பேக்கெட் 200 கிராம்ஸ் ஒரு பேக்கை வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், நிலக்கடலை, கடலைப்பருப்பு, சுவைக்கு உப்பு இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இந்த அனில் சேமியா பேக்கை பிரித்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சேமியா பாருங்கள் ரொம்ப மெலிசாக நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. இது கூடவே சின்னதாக ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இந்த டேமரிண்ட் மிக்ஸ் மசாலா இருக்குது. ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன் பாருங்கள், இது குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்க. சின்ன குழிக்கரண்டி ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. காரைக்குடி சந்தையில் தான் வாங்கினேன். 20 rupees. ரொம்பவே வர்த் இல்லையா? எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கலாம். நல்ல மணமும் வருது, கலரும் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வேற ஒரு கிணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். நிலக்கடலை சேர்க்குறதுனால சேமியா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு இந்த உளுந்து மற்றும் கடலைப்பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் காய்ந்த மிளகாய் 3 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. கரண்டி யூஸ் பண்ணி லைட்டாக அந்த காஞ்ச மிளகாவை இப்படி கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஈவனாக அது ரோஸ்ட் ஆயிரும் காஞ்ச மிளகாய். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி வந்து கரெக்டான அளவில் சேர்க்கணும். இந்த 200 கிராம்ஸ் பேக்குக்கு வந்து 600 ml தண்ணி சேர்க்க சொல்லியிருக்காங்க. பேக்கில் 600 ml தண்ணி சேர்த்துக்கலாம். டம்ளர் வைஸ் பார்த்திங்கன்னா 2.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதி வந்தோடனே இந்த புளியோதரை பேக் இருக்கு இல்லையா, அந்த மசாலா அதையும் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பேக்கில் வந்து சேமியாலாம் சேர்த்து லாஸ்ட்டாக வந்து அந்த பேக்கெட்டில் இருக்க மசாலாவை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி நம்ம தண்ணி கொதிக்கும் போதே இந்த மசாலாவை சேர்த்துட்டோன்னா நல்லா ஈவனாக அந்த மசாலா வந்து ஒன்றா கோட்டாயிரும். இப்போ நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அனில் சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா சேர்க்கும் போது ரொம்ப பொறுமையாக நிதானமாக சேர்க்கலாம். ஏன்னா இந்த சேமியா வந்து ரொம்ப மெலிசாக இருக்கனால நம்ம வந்து ரஃப்பாக வேகமாக போட்டு கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அது உடஞ்சிரும் சேமியா. அதனால் மெதுவாக பொறுமையாக கரண்டியை பயன்படுத்தி லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி 3 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். 3 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா செம சூப்பராக வந்து இந்த தண்ணியில் அப்சர்வ் ஆகி சேமியா சூப்பராக வெந்துட்டுருக்கோம். லைட்டாக இதை அப்படியே கிளறி விட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு வந்து மறுபடியும் இதை வந்து அப்படியே தம் மோடில் வந்து வேக வைக்கணும். ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டை எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா சூப்பராக கமன்னு புளியோதரை சேமியா ரெடி ஆயிடுச்சு. சேமியாவும் நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது, ரொம்ப உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். நம்ம இப்படியே சாப்பிட்லாம். இதில் மேற்கொண்டு இதில் கார்னிஷ் பண்ணுறக்காண்டி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நிலக்கடலை, அதை சேர்த்துக்கலாம். இந்த நிலக்கடலையை அப்படியே எடுத்து இப்படி தூவி மேலே ஃபுல்லாக அப்படி விட்டு நம்ம இந்த சூடோடு எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் வர்றதுனால. இந்த புளியோதரை சேமியா வந்து நம்ம புளியோதரை சாதம் சாப்பிட்றோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இதை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ரெசிபியா சிஸ்டர், ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இதில் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.